இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு இந்ததொரு வரக்கூடிய 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்ததொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் அப்படிங்கிறது மாறும். எதிர்மறையான எதிர்ப்புகளை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க அல்லது எதிர்மறையாக யோசிச்சிருந்திருப்பீங்க. அந்த எதிர்மறையாக யோசிக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று ராசியிலேயே இருப்பது நல்லது. உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும் சுக்கிரன் தான் வராரு. அதனால் இந்த இடமாற்றம் சில பேருக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சுக்கிரன் பலமாக இருக்கும் பொழுது சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. பார்க்குறதுக்கும் நல்ல தோற்றப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். கண் தொடர்பான சில பிரச்சனைகள் அல்லது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உண்டு. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 8க்குரியவனாகவும் சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் ஆட்சி பெற்று இருந்தாலே பொதுவாகவே எதிர்ப்பாளினர் உறவு ஏற்படும். சில பேருக்கெல்லாம் அது நட்பாக கூட இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும். நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வரன் பார்க்குறீங்க அப்படின்னா வரன் வரும். மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்க அப்படின்னா மறுமணத்திற்கான வாய்ப்பு. சில பேருக்கெல்லாம் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அல்லது வெளியிலேயோ கூட உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் உங்களுக்கு ஆப்போசிட் ஜென்டராக இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது பிற்காலத்தில் ஒரு பெரிய நட்பாகவோ அல்லது ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராகவோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்ததொரு வகையில் இந்ததொரு மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சிறப்பான மாதம் தான். இந்த மாதத்தில் சுக்கிரன் பலம் பெற்று இருப்பது அப்படிங்கிறது பொருளாதாரம் உங்களுக்கு பெரிதாக கையில் கிடைக்காது. செல்வம் இருக்கும். கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. புதிய கடன் கேட்டீங்க அப்படின்னாலும் புதிய கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் நல்லா இருப்பது தோற்றப்பொழிவும் பிரைட்டாகவே இருக்கும். எதுலேயும் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. மனம் மாறும். அதே போல் சூரியனும் ராசியில் இருக்கார். சுக்கிரன் ராசியில் இருப்பது ஆட்சி பெற்றிருப்பது நல்லது. ஆனால் லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரியன் நீசபஞ்சமாகி ராசியில் இருப்பது நல்லதா அப்படின்னா இதுதான் இந்த கண் தொடர்பான பிரச்சனை, அலைச்சல்கள், அதே போல் லாப நோக்கத்தோடு செயல்படுவீங்க. இதுலேயும் யார்கிட்ட பேசினாலும் அவங்கள பார்த்த மாத்திரத்திலேயே எடை போட்டுருவீங்க. அதாவது ஒருத்தரை எடை போட்டு அவங்களுடைய தகுதி என்ன அப்படிங்கிறத பார்த்து பழகக்கூடியவராகவே இருப்பீங்க. அந்ததொரு வகையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட பழகக்கூடியவங்க உங்களை ஏமாற்ற முடியாது. புதிய நபர்களை சந்தித்தாலும் அதில் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் பிரச்சனை கிடையாது. சூரியன் ராசிக்குள்ளே இருப்பது கோபம் வரும், அதுதான் நெகட்டிவ். ஸோ நீசபங்கமாக இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் நீசபங்கமாகிறதுனால வருமானத்துக்கு பிரச்சனை கிடையாது. பணம் வரும். லாப நோக்கத்தோடு செயல்படுவீங்க. ஆனால் வாழ்க்கை துணையுடன் சற்று கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டு. வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் இருக்கும். ஆனால் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வந்து போகும். அதாவது
2ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று 2ஆம் இடத்துல இருப்பது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் நெகட்டிவ். என்னென்னா வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கோபம் இருக்கும், வெளிப்படையாக பேசிடுவீங்க. அப்போது உறவுகளால் உங்களுக்கு சில சிக்கல்கள் அல்லது அவங்களுடைய மன வருத்தங்கள் இப்படி வரும். மற்றபடி இந்த குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வாழ்க்கை துணைவர் உங்களை புரிந்து கொண்டவராகவே இருப்பார். வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் பெருகும். வாழ்க்கை துணைவருடைய பொருளாதார நெருக்கடிகள் என்பது தீரும். ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் அவருக்கும் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருப்பதனால கவனம், வார்த்தைகளை மட்டும் கவனம் செலுத்துனீங்கன்னா போதும். ஆனால் நிலம், சொத்து, வீடு சம்பந்தமாக ஆதாயங்கள் ஏற்படும். விற்க முடியாத ஒரு சொத்து விற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதனால் ஆதாயம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிலருக்கு. சில பேருக்கு வாங்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க. இவ்வளவு காலமாக சொந்த வீடு இல்லை, ஒரு இடமாவது வாங்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில். அதாவது சுக்கிரன் இருக்கக்கூடிய ஸ்டேட் நல்லா தான் இருக்குது. அதே போல் சூரியன் நீசபங்கம், அதே போல் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பது அப்படிங்கிறது திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும், குடும்பம் அமையும். குடும்பத்தை விட்டு பிரிந்து போயிட்டு தனித்து இருக்கக்கூடியவர்கள், வேலை விஷயமாக தனித்து இருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது தம்பதியர்கள் பிரிஞ்சிருக்கீங்க, கருத்து வேறுபாடோடு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க, தோஷங்கள் இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்க இந்த ஒரு நேரத்தில் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சில பேருக்கெல்லாம் பிரிஞ்சு போய் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழப்பத்தையே நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்கள அப்ரோச் பண்ண மாட்டாங்க. முயற்சிகள் அவங்க பக்கத்தில் இருந்து வராது. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கூட அந்த பிரிந்து போனவர்கள், அது காதலாக இருக்கட்டும், வாழ்க்கை துணைவராக இருக்கட்டும், அவங்களோட மீண்டும் சந்திக்கவோ பேசவோ அவங்களுடைய மீண்டும் சேருவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் குருவும் பாசிட்டிவ். குரு 9ஆம் பாவகத்தில் இருந்து பெரிய அளவுக்கு நன்மை இல்லை. அதே போல் 10ஆம் பாவகத்தில் உச்சம் பெறாரு. 6க்குரியவன் உச்சம் பெறும்போது வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருந்து ஒரு டென்ஷன் அனுபவித்தவர்களுக்கு இடமாற்றம், சிந்தனைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் குறையும். அல்லது அதே இடத்துலையே உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, பதவி உயர்வு கிடைக்கும். மொத்தத்தில் 10ல் குரு இருந்தால் பதவியில் மாற்றம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வகையில் சில பேருக்கு இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றம், இடமாற்றம் தானாகவே ஏற்படும். அதாவது உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, புதிய வேலை தேடுறீங்க அப்படின்னா அது கிடைக்கும் மாதத்தோட பிற்பகுதியில். அதே சமயத்தில் சில பேருக்கு இருக்கக்கூடிய இடத்துலையே டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஆகி அங்கேயே ஒரு மரியாதை, மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேருக்கு உண்டு. ஸோ 6க்குரியவன் 10ஆம் பாவகத்தில் இருக்கும்போதே வேலை, தொழில் தொடர்பான இழுபறிகள், பிரச்சனைகள் நீங்கும். அதே போல் பதவி உயர்வுக்காக எதிர்பார்க்கக்கூடிய அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுக்கான செய்திகள் வரும். நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து குரு வக்கரமாகிறாரு. இந்த வக்கரம் பெற்றாலும் டிசம்பர் 6ஆம் தேதி வரையிலும் 10ஆம் பாவகத்தில் தான் இருக்கின்றார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா குரு வக்கர காலம் என்பது துலாம் ராசிக்கு அற்புதமான காலகட்டம். அப்போ குரு இருக்கக்கூடிய நிலைமையும் நல்லா தான் இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு இடமாற்றம் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த நேரத்தில். அதுவும் மாதத்தோட பிற்பகுதியில் வருது அப்படின்னா எடுத்துக்கலாம். அல்லது அதே இடத்துல கூட சில பேருக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்பு உண்டு. அதனால பொறுமையாக எதுலேயும் செயல்படுங்க. வேலை விஷயமாக சொல்கிறேன். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு தொழிலை மாற்றி யோசித்து புதிதாக எதையாவது ஒன்று செஞ்சு நீங்கள் அந்த தொழிலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதாவது நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னாக்க அந்த தொழிலை மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு புதிய பிரான்ச் ஏற்படுத்தலாம். சில பேருக்கு கூட்டு தொழிலை விட்டு விலகி சொந்த தொழில் தனியாகவே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் வரும், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், முன்னேற்றங்கள் உண்டு. அதே போல் 6ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா உடல் நலம் விஷயத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில். அதுதான் பாசிட்டிவான விஷயம். சின்ன சின்ன தொந்தரவு தான். இந்த சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ராசியில் இருக்கிறதுனால உடம்பு சூடாகாமல் பார்த்துக்கணும். அதாவது சூடு சம்மந்தப்பட்ட நோய் தான் கண் ப்ராப்ளம், காய்ச்சல், அதே போல் இந்த சில விஷயங்களில் இந்த ஹெட்டச், தலைவலி, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அந்த வகையில் பல்லு, முகத்தில் சின்ன பிரச்சனைகள், ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி வரலாம். அதில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா போதுமானது. மேலும் சனி பகவான் இருந்து 6ஆம் பாவத்தில் இருந்து குருவோட பார்வையில் இருக்குது. 6ஆம் பாவகத்தில் சனி பகவான் வக்கரமானதில் இருந்து சில பேருக்கு ஜூலையில் இருந்து அக்டோபர் இந்த ஒரு காலகட்டம் வரைக்குமே வேலையில் கொஞ்சம் மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் சில பேருக்கு முரண்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த முரண்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்தோட பிற்பகுதியில் இருந்து உங்களுக்கு நீங்கும் நவம்பர் 11ஆம் தேதியில் இருந்து. அதே போல் இந்த சனி இருப்பது 6ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி வந்துட்டு நவம்பர் 28ஆம் தேதி
ஏற்படுது. வக்ர நிவர்த்தி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் தான். அதாவது வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதே போல் எதிரிகள் தொல்லைகள் அப்படிங்கிறது அடங்கும். உங்களை எதிர்த்தவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி பக்கத்திலே இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் அடங்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்லது அவங்கள ஜெயிப்பீங்க. வழக்குகளில் இருக்கீங்க, சொத்து சம்மந்தப்பட்ட வழக்குகளில் இருக்கீங்க அப்படின்னா வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் கைமாறுதல் ஆதாயங்களை ஏற்படுத்தும். இந்த ராசிக்கு 12ஆம் அதிபதியாகவும் அதே போல் 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கார் இந்த வாரம் ஃபுல்லாகவே. அதில் நவம்பர் 9ஆம் தேதியில் இருந்து நவம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் வக்கரம் பெறும். இந்த வக்கர காலகட்டத்தில் தந்தையினுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். ஆனால் தந்தையால் ஆதாயங்கள் உண்டு. தந்தையினுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். 2ஆம் இடத்துல புதன் இருந்து வக்கர காலகட்டத்தில் வர பணத்தை விட அதிகமாக செலவாகும். விரையாதிபதியாகவும் வராரு புதன். அந்த வகையில் வீடு மாற்றம், சொத்துக்கள் தொடர்பான செலவுகள் அல்லது வாகனத்தை மாற்றுறது, இந்த மாதிரியான செலவுகள், சுப செலவுகள் நிறையவே ஏற்படும். அல்லது கடனுக்கு கொஞ்சம் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்படும். ஆனால் கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. பணம் வரும். அதனால் கொஞ்சம் செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். அதே சமயத்தில் இந்த வக்கர காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் தடையாக இருக்கிற மாதிரி இருக்கும். மாதத்தோட மத்திய பகுதியில் இந்த வக்கர நிவர்த்தி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சியும் சக்ஸஸ் ஆகும். அதே போல் புதன் இருப்பது ஒரு வகையில் பாசிட்டிவ் தான் 2ஆம் இடத்துல. ஆனாலும் வக்கர காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் சில விஷயங்கள், ஒப்பந்தங்கள் போடுறதில்ல, சில நண்பர்களோடு பேசுகிறதில்ல, பழகிறதில்ல, வார்த்தைகளில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா போதுமானது. அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவகத்திலையும் கேது 11ஆம் பாவகத்திலையும் இருக்கும். இந்த 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் பிள்ளைகள் தொடர்பான கவலை, பிள்ளைகளுக்கு உடல்நலம் பாதிப்பு, தொந்தரவு வந்து போகுது, அதுக்கு செலவு பண்ணுறது, அல்லது பிள்ளைகளுக்கு கமிட்மெண்ட்டு, அவங்களுக்கு சுப செலவுகள் கூட, கல்வி கட்டணம், இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் நிறையவே இருக்கும். புத்திர பாக்கியம் முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு மருத்துவ செலவுகள் மூலமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே போல் 5ஆம் இடத்துல ராகு இருப்பதனால ஊரை விட்டு வேறு இடத்துல போயிட்டு வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதுவுமே பெரிதாக தீமை கிடையாது. பிள்ளைகள் வகையில் தான் அவங்களுக்கு மன வருத்தங்கள் இருக்கும். அதே போல் உறவுகள், குறிப்பாக சகோதரர் வழி உறவுகளுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அங்காளி பங்காளியோட கருத்து வேறுபாடோடு இருப்பீங்க. குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா கூட போக முடியாத சூழ்நிலை. போனாலும் அங்கே சண்டை சச்சரவு வரும்போது மனக்குறையோட மன வருத்தத்தோடு வரக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். 11ஆம் பாவகத்தில் கேது இருப்பதும் நெகட்டிவ் தான். 11ஆம் பாவகத்தில் கேது இருப்பதனால லாபம் வரதை கூட தடைப்பட்டு தான் வரும். அதே போல் நீங்கள் கடனுக்கு கொடுத்தீங்க, பணத்தை நீங்கள் யார்ட்டையாவது கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வாங்குறதுல சில சிக்கல்கள் இருக்கும். அதே போல் இந்த கேது 11ஆம் பாவகத்தில் இருக்கும்போது பொதுவாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நீங்கள் வந்துட்டு கடன் விடாமல் இருக்கணும் முக்கியமாக. அதே போல் உங்களுக்கு வர பணம் கூட கொஞ்சம் தடைப்பட்டு வரும். மற்றபடி வந்துடும். ஏன்னா சூரியன் இந்த மாதத்தில் நல்லா இருக்கார். அந்த வகையில் வந்துடும். ஏற்கனவே தடைப்பட்ட பணம் கூட அல்லது ஊதியமுக்கும் இல்லை பிஸ்னஸில் வர வேண்டிய பணமோ இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பரில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். இந்த படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் வந்து போகும். மற்றபடி படிப்பில் நல்லா படிப்பீங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு மதிப்பெண் எடுக்க போகிறீங்க. மேலும் இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தொழிலில் இருப்பவர்கள் சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னா வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில், நிலம், விவசாயம், மண் மனை, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறை, கம்ப்யூட்டர், ஐடி, சாஃப்ட்வேர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறையில் இருப்பவங்க, அரசு பணியில் இருக்கிறவர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். அதே மாதிரி இந்த ஒரு மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் வந்து போகும். வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டு. அதே போல் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் இருக்கும். அல்லது பிள்ளைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு அந்யோன்யம் ஏற்படும். தோஷம் இல்லாமல் பிரிந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய அமைப்பு உண்டு.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த வருமானம் வரும். அதன் மூலமாக கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. கடனை கொஞ்சம் அடைப்பீங்க. பதவியில் மாற்றம் அல்லது உத்தியோகத்தில் முன்னேற்றம் போன்றவை ஏற்படும். இது ஒரு காலகட்டத்தில் சித்திரை நட்சத்திரத்துக்கும் நல்லா தான் இருக்குது. உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அதே போல் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அதே போல் வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் ஏற்படும். அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. மேலும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். உடல் நலம் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. மற்றபடி அலைச்சல் பயணங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்திற்கும் புதிய வாய்ப்புகள், புதிய ஆர்டர்கள் எல்லாம் வரது. தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க குறிப்பாக முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். முற்றிலும் உங்களுடைய வினைகள் தீரும். பழனி முருகன் கோவிலுக்கோ அல்லது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கோ இந்த ஒரு காலகட்டத்தில் போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். போக முடியாதவங்க வீட்டிலேயே ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அனைத்து அற்புதங்களும் ஏற்படும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்த பலன்கள் சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.